தமிழ் புரிந்து, டைம் இருந்து, இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே, அது எனக்கு ஒரு சந்தோஷத்தையும், ஒரு சமாதானத்தையும், இல்ல ஆப்போசிட்ல ஒரு நெருடலையும் குடுத்துச்சுன்னா, அப்ப நான் நெனைப்பேன், ஓகே இந்த மாரி கதை மத்தவங்க வாழ்க்கையில கேள்விப்படும்போது, அவங்க அந்த மாரி சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணும்போது, இது அவங்களுக்கு அவங்க முன்னாடியே அத கேட்டிருந்தாங்கன்னா, அந்த நிகழ்ச்சிய கேட்டிருந்தாங்கன்னா, கொஞ்சம் கோரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டு, ஒரு சமாதானம் அவங்க மனசுக்கு ஒரு சமாதானம் குடுக்கும் இல்லையா? ஓ! இவுங்க இந்த பாதைய இப்படி கடந்தாங்க. அதனால என்னாலயும் கடக்க முடியும். ஒரு ஒரு அஷ்யூரன்ஸ் குடுக்குற மாரி இருந்துச்சுன்ற கதைய தான் நான் இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த மாரி கதைய தான் சொல்றேன். இன்றைக்கு கூட ஒரு குட்டி கதையில சொல்லப் போறதுக்கு முன்னாடி உங்கள எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இத கேட்கிறவங்க நம்ம குழந்தைங்க நம்ம கூட இருக்கும்போது, நம்ம குழந்தைங்கள பார்த்து மத்தவங்க, நம்ம சொந்தம் அல்லது யாரோ ஒருத்தவங்க, இல்ல சொந்தம் பெரும்பாலும், "இல்ல இவ சரியில்ல" அப்படின்னு நம்ம முன்னாடி நம்ம குழந்தைங்கள வச்சுக்கிட்டு சொன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கோபம் வரும் இல்லையா? ஆனா, அதுவே நம்ம ரேஞ்சுல இருந்தா அவங்க கிட்ட "இல்ல அப்படி சொல்லாதீங்கன்னு" சொல்லுவோம். அதுவே ஏழையா இருந்துச்சுன்னா அடிக்க போயிடுவோம். ஏழையா இருக்கவங்க பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. அதுவே பணக்காரவங்களா இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க. உங்களால சொல்ல முடியுமா? சிலரு சொல்றாங்க. ஆனா, உங்களுக்கு அவங்களோட உதவியும் தேவ. சொந்தமா இருக்கும்போது அவங்க உதவி நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா? ஆனா, அத எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாருமே டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆனா, இவுங்க ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அத தான் இப்ப நான் உங்களுக்கு அது புடிச்சிருந்துச்சுன்னா, அந்த நிகழ்ச்சியில அந்த குழந்தையா இருந்த பொண்ணு அவங்க அம்மா எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்னு அவ சொன்ன அவ அந்த பொண்ணு எனக்கு 22 21 வருஷத்துக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு. ஆனா 21 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதைய தான், இன்னும் என் மனசுல அவ சொன்னது ஒவ்வொன்னையும் எனக்கு பசுமரத்தாணி போல அப்படியே பதிஞ்சு நிக்குது. அத தான் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வாங்க கதைக்கு போலாம். நான் சொன்னேன் இல்லையா? அந்த பொண்ணு தான் என்கிட்ட சொன்னான்னு. அவளுக்கு ஒரு தம்பி, அப்பா, அம்மா, ஒரு அழகான குடும்பம். நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்பா கொஞ்சம் கடன் இருந்ததால, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததால, திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டாராம். அப்ப அவங்களுக்கு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதால, அவங்களுக்கு மேனேஜ் பண்ண அந்த நேரத்தில ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு எப்படி வெளியில போயி, அந்த நிலத்த, அந்த கடன எப்படி அடைக்கிறது அப்படின்னு தெரியாத இருக்கத்துல, அவங்க பெரியப்பா இன்வால்வ் ஆயி அந்த கடன எல்லாத்தையும் அடைச்சு, அந்த நிலத்தெல்லாம் அவரு எடுத்துக்கிட்டு, இவங்க கடன அடைச்சு, கொஞ்சம் காச அவங்க கையில குடுத்துருக்காரு. இத வச்சு மேனேஜ் பண்ணிக்கங்கன்னு. அப்ப இந்த 2 குழந்தைங்களும், அவளும், அவன் தம்பியும், அந்த பொண்ணும், அந்த தம்பியும் இயர் 10, இயர் 9 அப்படின்னு இயர்ல அந்த ஏஜ்ல இருந்திருக்காங்க. படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவ முடிச்சுட்டு காலேஜ்ல படிக்கும்போது, அவங்க பெரியப்பாவுக்கும் அவங்க 2 பொண்ணுங்களும், பிளஸ் இ இந்த பொண்ணும் சேர்ந்து காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்காங்க. அப்ப 3 பேரும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப காலேஜ்ல லீவுன்னா இவங்கலாம் பார்க்க போவாங்க இல்லையா? பேரண்ட்ஸு. அப்ப பார்க்க போனபோது வார்டன் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் போயிருக்கும்போது, அப்ப அந்த பெரியப்பாவோட ஒய்ஃப் இவங்க வார்டன் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, அந்த வார்டன பார்த்து என் பொண்ணுங்க அந்த மாரிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க. இந்த பொண் இந்த பொண்ண பார்த்து இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். அந்த நேரத்தில ஒரு டீனேஜ் ஒரு 19 இயர்ஸ்ல. அப்போ ஒருத்தவங்க நம்பள பார்த்து நம்ம சொந்தமே நம்ம செய்யாத தப்ப சொல்லும்போது எப்படி வலிக்கும் இல்லையா? அப்ப அத வலிச்சு அவ அந்த சிச்சுவேஷன்ல அவங்க அம்மா கண்ண பார்த்துருக்கிறா. அவங்க அம்மா அமைதியா இருக்க சொன்ன பாவன குடுத்துருக்காங்க. அப்ப அமைதியா போயிட்டா. அப்ப எல்லாரும் பேசி முடிச்சுட்டு, எல்லாரும் அவங்க அப்பா, அம்மாலாம் இவங்க அம்மா, அவங்க அப்பா, அம்மா எல்லாரும் முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்களாம் ஊருக்கு. இவுங்க இருந்த காலேஜுக்கும், அவங்க ஊருக்கும் ஒரு 2 ஹவர்ஸ் ஜர்னி. திருப்பி எல்லாரும் அவங்க ஊருக்கு போன பின்னாடி, திருப்பி எல்லாம் வீட்டுக்கு போன பின்னாடி, அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டு, அவங்க எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போன பின்னாடி, திரும்பவும் அவங்க பெரியம்மாவுக்கு தெரியாம
வெளியில வந்து பஸ் எடுத்து திருப்பி இந்த ஊருக்கு வந்து தான் பொண்ண யாருக்கும் தெரியாம வார்டன வச்சுக்கிட்டு, வார்டனுகிட்ட திருப்பி பார்த்து, "என் பொண்ணு நல்லவ தான். என் பொண்ணு தப்பு பண்ணியிருக்க மாட்டா. எனக்கு தெரியும். அந்த நேரத்தில என்னால சொல்ல முடியல. ஆனா இப்ப சொல்றேங்க. நீங்க என் பொண்ண வாட்ச் பண்ணுங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு." அப்படின்னு ஒரு ஒரு அஷ்யூரன்ஸ் அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாத ஒரு பொண்ணுக்கு அவளோட தான் பொண்ணுக்கு நம்பிக்கைய குடுத்துட்டு திருப்பி அந்த விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு தான் அவங்க போயிருக்கிறாங்க. அதனால 10 நிமிஷம் தான் அந்த வார்டன் பெர்மிஷன் குடுத்தாங்களாம். ஆனா அந்த 10 நிமிஷத்துல ஒரு அசைக்க முடியாத அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கைய குடுத்துட்டு, திரும்பவும் அவங்க ஊருக்கு போயி, அவங்க பெரியம்மா, பெரியப்பாவுக்கு தெரியாம ஏன்னா இவங்க அந்த ஊருக்கு போனது தெரியக்கூடாது இல்லையா? தெரியாம வீட்ல போயி வீட்டுக்கு போனாங்களாங்க. இப்படி ஒரு மதர கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப அந்த 2 குழந்தைங்களும் நல்லா படிச்சு, நல்லா ஹை போஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்ப நான் ஏன் இதுக்கு சொன்னேன் தெரியுங்களா? அந்த 2 குழந்தைங்களும் படிச்சு முடிச்சுட்டு, அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அவங்க 2 பேருமே கார்ல தான் டிராவல் பண்ணாங்களாம். எங்க போனாலும் காரு தான். அது டிரைவரு வச்சு தான் காரு. எல்லா இடத்துக்கும் போறது, நல்ல இடத்துல தங்குறது, அப்படி இருந்த குழந்தைங்க, திடீர்னு அப்பா இல்லாதம்போது, எல்லாம் வந்த பின்னாடி ஒரு நார்மல் பஸ்ஸுல கூட பிரைவேட் பஸ்ஸுல கூட போக முடியாத சிச்சுவேஷன். கவர்மெண்ட் எங்க போனாலும் கவர்மெண்ட் பஸ்ஸு. அப்ப அந்த 2 குழந்தைங்களோட மென்டல யோசிச்சு பார்க்கணும் பார்த்தீங்களா? அதனால தான் நான் இப்ப இதிலிருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம நெறைய பேரு பேரண்ட்ஸ் நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைங்க படக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறோம். அதுபோல நம்ப கார் வாங்குனாலும் இல்ல எதுவுமே, ஓ! நம்ம பொண்ணுங்க, குழந்தைங்க கார்ல தான் போணும், கார்ல தான் வரணும். எல்லாம் ஃபைனு. நான் நோன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. அப்படி நெனைக்கிறீங்களா? உங்க பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்களா? எத்தன பேரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க? அப்படி உங்க குழந்தைங்க வாழணும்னு நெனைச்சீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் எடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இது போல நம்ப ஸ்டோரியில வரும்போது, போல எ அது சொல்லக்கூடாது. சப்போஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது மாரி நடுத்தெருவுல விட பார்க்குறீங்களா? விட வேணாங்க. ஏன்னா, அந்த குழந்தைங்களோட அந்த பிஞ்சு நெஞ்சங்கள் வந்து கஷ்டப்படும். அதனால எல்லாரும் நான் அதில கத்துக்கிட்டது இதுதான். என் குழந்தைங்களுக்காக நான் வேணும்னா லைஃப் இன்சூரன்ஸ் நான் எடுத்துட்டேன். அவங்களுக்காக கொஞ்சம் மணி இன்வெஸ்ட்மென்ட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் குழந்தைங்களுக்கு. அது மாரி நீங்களும் திங்க் பண்ணுங்க. லைஃப் இன்சூரன்ஸ் இல்லன்னா உடனே லைஃப் இன்சூரன்ஸ் எடுங்க. ஏன்னா, இது வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் எப்படி அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா வந்து குடுத்துட்டு போனாங்களோ, அதுபோல அவங்களுக்கு ஃபைனான்ஷியலா இது மட்டும் தாங்க குடுக்கும். நம்ம இல்லனாலும், அந்த பணம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு உதவும். அப்புறம் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அதுவும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு ரூ. 100 போடுங்க இன்வெஸ்ட்மென்ட்ட. லைஃப் இன்சூரன்ஸும் ரொம்ப மினிமம் நீங்க ஏர்லியா ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும் லைஃப் இன்சூரன்ஸு. ஃபுல் டெர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. அதுதான் உதவும். நம்ம இருக்கிற வரைக்கும் ஃபுல் டெர்மா எடுங்க. அத நான் இதிலிருந்து கத்துக்கிட்டேன். இந்த ஸ்டோரியிலிருந்து. நம்ம ஒரு டிக்னிட்டி வாழ்க்கை வேணும்னா, இதெல்லாம் நமக்கு நம்மள சார்ந்து இருக்கவங்களுக்கும் வேணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இது 2ம் நமக்கு தேவைப்படுது. அத எடுங்க. அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் இதுபோல ஒரு ஸ்டோரியோடு சந்திக்கலாம் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.